Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான சேமியா பலாவ். நான் இப்போ வந்து வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கேரட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியன், அப்புறம் ஒரு தக்காளி. இதில் இன்னும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த பட்டாணி க்ரீன் பீஸ் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஒரு கப் அளவு ஒரு 2 கப்பு வந்து சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போது இந்த சேமியா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் ஷேட் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வெளியே எடுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 4 இலைச்சி, 2 லவங்கம், ஒரு பே லீஃப். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆனியன் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த கேப்சிகம், அப்புறம் இந்த கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக வரத்துக்கு நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இது குக் ஆகணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் லிட்டு மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கப் அளவு நான் 2 கப்பு சேமியா எடுத்ததுனால ஒரு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் இந்த ரோஸ்ட் பண்ண வச்சுருக்க சேமியா வந்து ஆட் பண்ணுறேன். டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும்.
லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கூட நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது சேமியா கூட நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான சேமியா பலாவ் ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணிக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.